சேர்த்துக்கிட்டேன் காலேஜ்ல. நல்லா தொடங்கிறப்பா. ஐயோ இப்ப எதுக்கு ஒரே எனக்கு தெரியல. ஏப்பா இங்க ஒண்ணு எரியலையாப்பா? வாட் ப்ராப்ளம்? என்ன 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 என்னவா எங்க ஊர் இளவட்டங்களை இன்சல்ட் பண்ணீங்க சார். பிரதர் இதான் உங்க ஊர்ல இளவட்ட கல். ஆமா, யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? நானும் மதுரைக்காரன் தான். இது இளவட்ட கல்லே தான். முக்கால்வாசி கல்லு பூமிக்குள்ள புதைஞ்சு கிடக்கு தம்பி. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு கல்ல தூக்கணும், இல்ல வெத்தலை பாக்க வச்சு விழுந்து கும்பிடணும். உங்களுக்கு எது வசதி அதை செய்யுங்க. விழுந்து கும்பிடுறது சாருக்கு நல்லது. இருங்கப்பா, நமக்கா வந்துட்டு போய் விளையாண்டுட்டு இருக்கீங்க. சாருக்காக நம்ம ஒரு கௌரவத்தை விட்டு கொடுத்த முடியுமா? பெருசு சும்மா இருந்தாலும் பென்சில் சும்மா இருக்க மாட்டா போல் இருக்க. சரிங்க, நான் தூக்குறேன். தூக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? நாளைக்கு காலையில தூக்குறேன். 25 வருஷமா எவ்வளவு தூக்குறாங்க? இருங்க, நான் தூக்குறேன்னு சொல்றேன்ல. பாக்குறதுக்கு சின்ன சஞ்சீவ மலை மாதிரி இருக்குப்பா. நீ வேணா வெத்தலை பாக்க வச்சிரு, நான் வேணா விழுந்து கும்பிட்டுறேன்ப்பா. இது தூக்குனா என்ன தருவீங்க? என்ன தரீங்களாவா? என்ன வேணாலும் தர்றேன். பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, மண்ணு வேணுமா? 5 ஏக்கர் நிலம் எழுதி இருக்கிறது. 2 பவுன் நகை போடுறீங்க. நான் என் பொண்ணையே கட்டிக்கிறேன். ஒரு பொண்ணு என்னையா? ஊர்ல இருக்க வயசு பொண்ணு அத்தனை வந்து வரிசையில் நிக்காதா? இதாப்பா பம்பர் பிரைஸ். ஜெயிச்சா அதெல்லாம் சரி, தோத்தா நீ என்ன தருவ? வெத்தலை பாக்குதான். யோ, எங்களை என்ன ஈனாவா நினைச்சீங்களா? கல்ல தொட்ட பிறகு ஊரோட கௌரவ பிரச்சனையா? ரொம்ப பேசாதீங்க. கல்ல தூக்கலன்னா என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு தெப்பத்துல குளிச்சு ஈரத்தோட 8 குடம் தண்ணி இந்த கல்லுக்கு ஊத்தணும். ஜெயிச்சா ஆம்பளை, தோத்தா பொம்பளை. நீங்க எப்படி ஆம்பளையா பொம்பளையா? நாளைக்கு காலையில பாரு. அலங்கடி லைட் கூட நான் தான் பொறுத்துறேன். ஏய், எங்க உங்க அக்கா? எங்க அந்த குட்டிங்க? அதை விடு. நம்ம ஊர்ல யாருக்கு கல்ல தூக்குறத பத்தி தெரியும்? எதுக்கு? நம்ம ஆளுக்கு சொல்லணும். யார் நம்ம ஆளு? அந்த தண்ணி வண்டிக்காரன் தான். எனக்கு தெரியாது. உன்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தேன். நீ எப்படி 2 தங்கச்சிங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கியோ அதே மாதிரி அவரும் 2 தம்பிகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கவரான். பாத்தியா, சென்டிமெண்ட் தான் நாட்டுல ஜெயிக்குதுப்பா. ஏதோ துணி டிசைன் பண்ற படிப்பான். 4 வருஷம் படிக்கணுமா? இந்த பையன் ஜெயிக்கணும் தானே? இம்பிட்டு பொறுப்பு வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த குசும்பு வேலை? ஏய், முத்தைய மாமா போறாரு, அவருக்கு தெரியும். அவர் போய் கேளு. புடி. கடைக்கண் பார்வைதனே கண்ணீர்தம் காட்டிவிட்டார். மண்ணில் குமரருக்கு மாமலையும் மார்கடு